ஆ யார்? வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கீரை சிறுதானியம் வச்சு ஒரு கீரை சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஆல்ரெடி நான் கீரை வந்து வெங்காயம், தக்காளி, கீரை பருப்பு எல்லாம் சேர்த்து வேக வச்சு கடைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுலேயே வந்து சாமை அரிசி கழுவி சேர்த்து ஒரு கீரை சாதம் பண்ண போகிறேன். பாருங்கள், இது ரொம்ப ஹெல்த்தி இந்த கீரை சாதம். இந்த மாதிரி கீரையை வந்து பருப்பு ஆல்ரெடி அரைச்சிட்டு கீரை சேர்த்தோம்னா, ஏன்னா நம்ம சிறுதானியம் வந்து சீக்கிரம் வெந்துடும். கீரை வந்து பருப்பு எல்லாம் சேர்த்து வேக வச்சு கடைய முடியாது. அதனால் வந்து இதை வந்து குக்கரில் செய்யாமல் நம்ம கீரையை ஆல்ரெடி கடைஞ்சி செஞ்சோம்னா நம்ம கீரை சாதம் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து கீரை சாதம் தான் செய்கிறேன். இப்போ அதுக்கு வந்து ஆல்ரெடி சரி சரி. இப்போ நான் வந்து வெங்காயம், தக்காளி, கீரை, பருப்பு எல்லாம் சேர்த்து கடைஞ்சதை காமிச்சிருக்கேன். இப்போ இதுலேயே வந்து நான் அந்த கீரையே எடுத்து சாமை அரிசி போட்டு எனக்கு ஒரு சிறுதானி கீரை சாதம் செய்கிறேன். இதே மெத்தட்லேயே நீங்கள் செய்யலாம். கீரையை எடுத்து முதல் கடைஞ்சிட்டு சிறுதானியத்தை எடுத்து ஊற வச்சு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு இந்த மாதிரி அப்படியே கீரை கூட சேர்ந்து பண்ணிடலாம். இதுலேயே ஆல்ரெடி நான் வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்துருக்கின்றதுனால இது தாளிப்புக்கு எதுவுமே வெங்காயம், தக்காளி எதுவுமே சேர்க்கல. ரொம்ப ஹெல்த்தியானது. சிறுதானியம் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. சிறுதானியம் எந்த அளவுக்கு நல்லதுன்னா, நான் 98 கிலோ வெயிட் இருந்தேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட 79 கிலோ வெயிட் இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 20 கிலோ வெயிட் லாஸ் ஆகிருக்கேன் இந்த 5 மாதத்தில். சிறுதானியம் எடுத்துக்கிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்ட வெயிட் லாஸ் பவுடர் சாப்பிட்டு நம்ம இது பண்ணுறதை விட நான் நார்மல் டயட் தான் எடுத்துக்கிறேன். இப்போ எதுவுமே குறைக்கல, சாப்பாடு குறைக்கல. அதே மாதிரி வந்து வெஜிடபிள்ஸு, பழம், ஃப்ரூட்ஸு, பயிறு வகைகள் எல்லாமே எடுத்துக்கிறேன். எதையுமே எந்த சாப்பாட்டையுமே குறைக்கல, எந்த டயட்டுமே குறைக்கல. டயட்டில் எதுவுமே குறைக்காமல் நான் சிறுதானியம் மட்டுமே எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், சூப்பரான நம்ம சாமை அரிசி கீரை சாதம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாமை அரிசி கீரை சாதம் சூப்பரான நம்ம சாமை அரிசி கீரை சாதம் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியாக ரொம்ப நல்லா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த கீரை சாதம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிறுதானியத்தில் என்னென்ன மாதிரிலாம் செய்ய முடியுன்றதை நான் வருங்காலங்களில் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி சாமை அரிசி கீரை சாதம்.